சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த 15 தினங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு விசித்திரமான கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. சற்றேறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 8 கிரகங்களினுடைய அந்த அமைப்புகள் ஒன்று சேர்கிறது. இல்லை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் சூரிய பகவான், சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், அப்புறம் புத பகவான் இல்லைங்களா, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரமும் இருக்குது. கூடுதலாக சந்திரனும் அதே இடத்துல வந்து இருக்கார். அதனுடைய நேர் சரியாக சமசப்தமத்தில் ஒரே கோட்டில் கேதுவும் வராரு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிரகங்கள், குரு நீங்களாக எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கையும் ஒரே நேர்கோட்டில் வருது. இது 15 நாட்கள் அப்படியே இருக்குது. இந்த சந்திரன் மட்டும் அப்படியே விலகி மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி அவர் வந்து அந்த சிம்மத்தில் வரும்போது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் மறுபடியும் வருது. அன்றைய தினம் கிரகணம் வேற வருது. இந்த 3ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம் வருது. எப்படியான ஒரு அமைப்பு சேருகிறது. இந்த கிரக சஞ்சாரத்தினாலே, இந்த கிரக நிலைகளினாலே சில பேருக்கு சில மாற்றங்கள், சில உயர்வுகள், சில வகையான தாழ்வுகள், சில பேருக்கு நல்ல யோகங்கள், சில பேருக்கு சில பணத்திலே சில விரயங்கள், அதே மாதிரி சில பேருக்கு பல நன்மைகளும், சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் ஏற்படுது. இதில் முக்கியமாக காற்றினுடைய ராசியில் இதில் எல்லாமே சேருகிறது. முதல்ல காற்று ராசியில் தான் அதிகமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது. இது கேது கிரஸ்தமாக வரக்கூடியது. அது வந்து ஃபைரி சைன், இது ஏரி சைன், அது ஃபைரி சைன். அதனால் காற்று சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி நெருப்பு சார்ந்த சில விஷயங்களினாலே சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 15 நாட்கள் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. இதில் சில வகையில் பல நன்மைகளும் நமக்கு ஏற்படுது. கும்பராசிங்கிறதுனால காலப்புருட தத்துவத்தில் சில பேருக்கு 9, 11, 5 அதுமாரி நல்ல இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சில குபேர யோகத்தையும் தருது. ஒரு சில பேருக்கு சில விரயங்களையும் தருது. அது என்னென்ன பலன் நமக்கு இருக்குது, எப்படி நம்ம அதுலேருந்து வழிபாடு செய்யணும், என்ன செய்யணும், இந்த சமயத்தில் எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். கன்னி ராசிக்கு உண்டான அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே சில கிரகங்கள் போய் உட்காருது. இதில் ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமாதிபதி 6இல் மறைவது நல்லது. அதே மாதிரி 12ஆம் அதிபதி 6இல் மறைவது நல்லது. கட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது. இல்லை விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சேருது. பல நன்மைகள் இருக்குது இதில் கன்னிராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் கூட உடல் சோர்வுகள் அது கொஞ்சம் இருக்குது. ஏன்னா உங்களை ராசிநாதனும் போய் மறைகிறார் இல்லைங்களா. அதனால் உடல் சோர்வுகள், உடல் அலைச்சல்கள், குடும்பத்தில் கொஞ்சம் விரைய செலவுகளும் இருக்குது. சரி, என்ன செய்யணும் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மகாலட்சுமி, இந்த மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்யணும். வீட்டிலே உங்களுடைய வீட்டு பெண்கள் அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதாவது நல்லா புரிஞ்சுங்க, வீட்டு பெண்கள் வேறு, நாட்டு பெண்கள் வேறு. அதனங்க வீட்டு பெண் நாட்டு பெண் அப்படின்னா, ஒரு வீட்டிலே பிறந்த பெண்கள் வீட்டு பெண்கள், அந்த வீட்டிற்கு வேறு வீட்டிலிருந்து அந்த வீட்டிலே தன்னுடைய இதை வந்து நிலைநாட்டுவதற்காக வந்த பெண்கள் நாட்டு பெண்கள் அப்படின்னு பேர். அதனால் வந்து வீட்டு பெண்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, அந்த கணவரினுடைய அக்கா தங்கை அல்லது அவங்களுடைய மாமனாரினுடைய அக்கா தங்கைகள், இவங்க தான் அந்த வீட்டினுடைய பெண்கள். அந்த வீட்டினுடைய பெண்களை முதலாவதாக வைத்து ஒரு 5 சுமங்கலிகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, வஸ்திரங்கள் கொடுக்கலாம். புடவை அல்லது ரவிக்கை துணி, சௌபாகிய பொருட்கள், பழம், வெற்றிலை பாக்கு, ஒரு தட்சிணை, மஞ்சள், அப்புறம் ஒரு குங்குமம், மருதாணி, கண்ணாடி, சீப்பு, சோப்பு, அலங்கார பொருட்கள், கண்மை, இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. அன்றாடம் நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதை நீங்கள் வந்து தானம் செய்யணும். கன்னிராசிக்காரங்க இதை செய்யணும். கன்னிராசியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான தன்மை அதில் அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வீட்டு பெண்கள் முதலாக மற்ற பெண்களையும் கூட கூப்பிட்டு, சுமங்கலிகளை கூப்பிட்டு
ஒரு சுமங்கலி பூஜையோ அல்லது சும்மா அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுத்தோ இதை செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சுவாசினி அர்ச்சன பிரீதாய நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பெயர். எதன்னா அர்த்தம் அப்படின்னா, சுமங்கலிகளை அர்ச்சனை செய்வது அம்பாளுக்கு பிடிக்கும், சுமங்கலிகளால் தன்னை அர்ச்சனை செய்வதும் அம்பாளுக்கு பிடிக்கும் அப்படின்னு இதுக்கு பெயர். அதனால் சுமங்கலிகள்லாம் உட்கார வச்சு வீட்டில் ஒரு விளக்கு பூஜை செய்யலாம், சுமங்கலி பிரார்த்தனை செய்யலாம். வீட்டிலே எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அன்னம் பாலித்து அவங்களுக்கு உண்டான பொருட்களை எல்லாம் கொடுத்து அவங்களுடைய திருப்தியாக அனுப்பலாம். இதில் ரொம்ப விசேஷமானது முதல்ல வீட்டு பெண்கள், அவங்களுடைய முதல்ல வீட்டு பெண்களுக்கு தான் முன்னுரிமை. மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிடலாம், அவங்கள தான் வச்சு பண்ணணுங்கிறதுல மற்றவங்களையும் கூப்பிட்டு இது மாதிரி செய்து வந்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால தூக்கம் சார்ந்த சில உபாதைகள், ஒன்று கண்ண நேரம் தூக்கம் வர்றது, இல்லைன்னா நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சில உபாதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்க அப்படின்னா நன்மைகள் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு குமரகுரு சுவாமிகள் அருளி செய்ததான அந்த தமிழ் பாசுரத்தை பாராயணம் பண்ணிவாங்க. படிக்கிற மாணவர்கள் படிப்பிலே நல்ல நாட்டம், நல்ல நன்மைகள், பல விஷயங்கள் சத்தான காரியங்கள் ஏற்படும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு படிப்பாகட்டும், அதே மாதிரி தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியும் நல்ல இடத்துல இருக்கார். 10 சேர்ந்தாலே அதாவது தொழில் அபிவிருத்திகள் அப்படிங்கிறதும் சம்பள உயர்வுகளும் மனசு திருப்தியாக பல நன்மைகளும் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். திருமணமாகி ரொம்ப நாளாக தள்ளி, திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திரஸ்தானாதிபதியை புத்திரகாரகன் குரு பார்க்கிறார். போல நன்மைகள் பல வகையிலும் நடக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. முக்கியமாக அந்த